காட்டில் பொங்கல் திருநாள் கொண்டாட்டம். ஒரு நாள் நாபூர் காடு முழுவதையும் கருமேகங்கள் சூழ்ந்து பலமான மின்னலும் இடியும் இடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. காடு முழுவதும் வேகமா காற்றும் வீசிக்கிட்டு இருந்துச்சு. காட்டுல புயல் வர்றது மாதிரி அறிகுறியும் தென்பட்டுச்சு. அந்த காட்டுல வாழ்ந்த பறவைகள் எல்லாரும் ஒருவித பயத்தோடையே பறந்துகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி காடு முழுவதும் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருந்துச்சு. இது எல்லாத்தையும் மீனுக்குருவி தான் வீட்டு முன்னாடி உட்கார்ந்தபடியே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு நம்ம காட்டுக்கு என்ன ஆச்சு, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி தான் வீட்டுக்குள்ள வந்துச்சு. பசங்களா, நம்ம காட்டுல ஏதோ பயங்கரமான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு. நான் கிளிமாமாவோட வீட்டுக்கு போய் என்ன நடக்குதுன்னு கேட்டுட்டு வரேன்னு. ரொம்ப பயமா இருக்குமா, நீங்க எங்க கூட இருங்கம்மா. பயப்படாதீங்க பசங்களா, உங்களுக்கு எதுவும் ஆகாது, அம்மா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி கிளியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மிட்டு அண்ணா, நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? மினு, உனக்கு விஷயம் தெரியாதா? நம்ம காட்டுல பெரிய புயல் வர போகுதா. இந்த புயல் பெரிய சேதத்தை ஏற்படுத்தும்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இந்த புயல் முடியறது வரைக்கும் நான் என் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு என் அக்காவோட காட்டுக்கு போறேன். ஆனா மிட்டு அண்ணா, புயலும் மழையும் நம்ம காட்டுல எப்போதுமே வரது தானே, அதுக்காக நாம ஏன் இந்த காட்டை விட்டு போகணும்? ஆனா இது பனிக்காலத்துல வர்ற புயல், அதனால ஏற்படுற சேதமும் ரொம்ப அதிகமா இருக்கும். மிட்டு, நாம இப்பவே கிளம்புனாதான் சரியான நேரத்துல அந்த காட்டுக்கு போய் சேர முடியும். மினு, நீயும் உன் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு வேற ஏதாச்சும் காட்டுக்கு போயிடு அப்படின்னு சொன்ன மிட்டு கிளி தன்னோட குடும்பத்தை கூட்டிக்கிட்டு வேற காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்பவும் பயந்துடுச்சு. அட கடவுளே, என்ன இது, ஒண்ணுமே புரியலையே, நான் என் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு எங்க போறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி புறாவோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. புறானே, புறானே, வீட்டுல இருக்கீங்களா? புறானே. மினு, என்ன விஷயம்? ஏன் ரொம்ப பதட்டமா இருக்க? புறானே, நம்ம காட்டுல பெரிய புயல் வரப்போகுதுன்னு பேசிக்கிறாங்க. நீங்க இந்த காட்டுல தானே இருப்பீங்க, வேற காட்டுக்கு போக மாட்டீங்கல்ல? நான் என் பாட்டியோட காட்டுக்கு போறதுக்கு தான் தயாராக்கிக்கிட்டு இருக்கேன். இப்பவே நேரம் ஆகிடுச்சு, நான் சீக்கிரம் கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புறாவும் தான் பாட்டியோட காட்டை நோக்கி பறந்து போச்சு. கடவுளே, எல்லாரும் அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறாங்க, ஆனா எனக்குன்னு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி காகங்களோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. கலுவனா, நீங்களும் இந்த காட்டை விட்டு வேற காட்டுக்கு போக போறீங்க? ஆமா, புயல் முடிச்சுதான் நாங்க இங்க திரும்பி வருவோம். இந்த புயல் முடியும் போது நம்ம காட்டுல பெரிய அழிவு வந்திருக்கும். எல்லாரும் சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்குன்னு எந்த சொந்தக்காரங்களும் இல்ல. நீங்க தயவு செஞ்சு உங்க கூட என்ன கூட்டிட்டு போவீங்களா? மீனு, அதெல்லாம் முடியாது. உன்னோட குழந்தைங்க ரொம்ப சின்னவங்க, அவங்க எங்க கூட அவ்வளவு தூரம் பறக்க முடியாது. கலுவனா, தயவு செஞ்சு இரக்கம் காட்டுங்க. என் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நான் தனியா இந்த காட்டுல புயலை எப்படி சமாளிப்பேன்னு எனக்கு எதுவும் புரியல. உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. நீ வீட்டுல இருக்கிற தானியங்களை எல்லாம் மூட்டை கட்டிட்டு ரெடியா இரு, நாம என் சித்தப்பாவோட காட்டுக்கு போயிடலாம். ரொம்ப நன்றி காலுவண்ணா, நான் இப்பவே என் பொருட்களை எல்லாம் மூட்டை கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி வேகமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. உங்களுக்கு என்னாச்சு? எதுக்காக அந்த குருவிய நம்ம கூட வர்றதுக்கு அனுமதிச்சீங்க? பக்கத்து காட்டுக்கு போகும்போது இந்த குருவிகள் கிட்ட இருந்த தானியங்களை எல்லாம் நாம சாப்பிடலாம். அந்த காட்டுக்கு போய் இந்த குருவிகளை வேலை வாங்கி நாம நிம்மதியா இருக்கலாம். அட ஆமா, இதுவும் நல்ல யோசனை தான். நம்ம காலு மாமா கூட பக்கத்து காட்டுக்கு போக போறோம். சீக்கிரம் நம்ம சேமிச்சு வச்ச தானியங்களை எல்லாம் ஒரு மூட்டையில எடுத்து வைங்க. என்னாச்சுமா, நம்ம காட்டுல ஏன் எல்லாரும் வேகமா எங்கெங்கேயோ பறந்துகிட்டு இருக்காங்க? பசங்களா, நம்ம காட்டுக்கு ஒரு பெரிய புயல் வர போகுதா. அந்த புயல் நம்ம காட்டை ரொம்பவும் சேதப்படுத்திடும்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு மீனுக்குருவி தன்னோட தானியங்களை மூட்டையில எடுத்துக்கிட்டு காகங்களோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த காக்கை குடும்பமும் குருவி குடும்பமும் பக்கத்து காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கடுமையான காற்றுல குழந்தைங்க ரொம்ப நேரமா பறந்துகிட்டு இருந்ததுனால அவங்க ரொம்பவும் களைப்பாகிட்டாங்க. மீனு, நான் இதுக்கு தான் சொன்னேன், உன் குழந்தைங்களால நிறைய தூரம் பறக்க முடியாதுன்னு. பாத்தியா, அவங்க இப்பவே வழியில உட்கார்ந்துட்டாங்க. அலுவண்ணா, கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கட்டும். குழந்தைங்க ரொம்ப பாவம், அவங்களுக்கு பசிக்கும்னு நினைக்கிறேன். ஏ மீனு, எங்களுக்கு தான் பசிக்குது. உன்கிட்ட இருந்து கொஞ்சம் தானியங்களை கொடு, அப்பதான் உன்னை பக்கத்து காட்டுக்கு கூட்டிட்டு போவோம்.
சரி சரி, நான் கண்டிப்பா தரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி என்னோட மூட்டையில இருந்த தானியங்களை எடுத்து காகங்களுக்கு கொடுத்துச்சு. பிறகு காக்கை குடும்பமும் வயிறு நிறைய மீனுவோட தானியங்களை சாப்பிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்த பிறகு எல்லா பறவைகளும் மறுபடியும் பக்கத்து காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. ஒரு வழியா காகத்தோட சித்தப்பா வீட்டுக்கு எல்லா பறவைகளும் வந்துட்டாங்க. சித்தப்பா, எப்படி இருக்கீங்க? ஒவ்வொரு வாட்டியும் புயல் வரும்போதுதான் உங்களை வந்து சந்திக்க முடியுது. எனக்கு என்ன காலு, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆமா, அந்த குருவிங்க யாரு? அவங்கள எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்க? அவங்க எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. உன் குடும்பத்தை மட்டும்தான் என் வீட்டுல சேர்த்துப்பேன். எல்லாரும் என் வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. மாமா, இந்த குருவிகளை நமக்கு தானியங்கள் எடுக்கிறதுக்கும் நமக்கு வேலை செய்யறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். இல்ல ராணி, அந்த குருவிகளை நான் சேர்த்துக்கவே மாட்டேன். என்னால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம். நானும் என் குழந்தைங்களும் வேற எங்கேயாச்சும் போய் உட்காந்துக்கிறோம். ஆமா, ரொம்ப நல்ல விஷயம். நீங்க வேற எங்கேயாச்சும் போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த காகங்கள் வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டாங்க. மீனுக்குருவியும் எங்க போறதுன்னே தெரியாம அந்த மரத்து மேலேயே உட்கார்ந்து இருந்துச்சு. அப்படியே காட்டுல சாயந்தர நேரம் வந்துடுச்சு. மீனுக்குருவியோ தான் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு பாதுகாப்பான இடத்தை தேடி பறக்க ஆரம்பிச்சது. பசங்களா, நீங்க இங்கே உட்கார்ந்துக்கோங்க. அம்மா ராத்திரி நாம தங்குறதுக்கு பாதுகாப்பான இடம் எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி பாதுகாப்பான இடத்தை தேடி அங்கிருந்து பறந்து போச்சு. அந்த நேரத்துல ஒரு மோசமான பாம்பு ரொம்பவும் பசியோட அந்த சின்ன குழந்தைங்களையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. தாய்க்குருவி குழந்தைங்களை தனியா விட்டுட்டு போகுது. இதுதான் ரொம்ப சரியான நேரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பாம்பு மெதுவா குழந்தைங்களோட பக்கத்துல வர ஆரம்பிச்சது. பாம்பை பார்த்ததுமே குழந்தைங்க 2 பேரும் பயத்துல நடுநடுங்கி போயிட்டாங்க. அந்த நேரத்துல வானத்துல ஒரு வயசான கழுகு அந்த பக்கமா பறந்து வந்துச்சு. பாம்பை பார்த்ததுமே அந்த கழுகு பாம்பு கிட்ட சண்டை போட்டு குழந்தைங்களை காப்பாத்துச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவியும் சரியா தான் குழந்தைங்களோட பக்கத்துல வந்துடுச்சு. கழுகே, தயவு செஞ்சு என் குழந்தைங்களை சாப்பிட்டுடாதீங்க. குருவி, எனக்கு பல்லே கிடையாது. நான் எப்படி உன் குழந்தைங்களை சாப்பிட முடியும்? ஆமாம்மா, இந்த கழுகு பாட்டி தான் எங்களை ஒரு மோசமான பாம்பு கிட்ட இருந்து காப்பாத்துனாங்க. குருவி, நீ எங்க இருந்து வர? நான் உன்னை இந்த காட்டுல பார்த்ததே இல்லையே. நாங்க பக்கத்து காட்டுல இருந்து வரோம். என் குழந்தைங்களை பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்கலான் தான் அவங்கள நான் இங்க தனியா விட்டுட்டு போனேன். கவலைப்படாத குருவி, நீங்க ஏன் வீட்டுக்கு வாங்க, நான் தனியா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன கழுகு பாட்டி மீனுக்குருவியையும் அதனோட குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. மீனுக்குருவி தூக்கத்துல இருந்து எழும்புச்சு. அந்த நேரத்துல தான் கிட்ட இருந்த குழந்தைங்களையும் கழுகு பாட்டியையும் காணல. உடனே மீனுக்குருவி ரொம்பவும் பதட்டத்தோட தான் வீட்டுல இருந்து வெளியே வந்து பார்த்துச்சு. கழுகு பாட்டியும் குழந்தைங்களும் அடுப்புல தீ மூட்டி பானையில பாயாசத்தை தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. குருவி, இன்னைக்கு எங்க காட்டுல பொங்கல் திருநாள்மா. நீ எல்லா வருஷமும் இந்த காட்டுக்கு வரணும். உன் குழந்தைங்க கூட நான் வருஷம் இனி பொங்கல் திருநாளை கொண்டாட போறேன். கண்டிப்பா வரோம் பாட்டி. நீங்க எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி செய்திருக்கீங்க. இத நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவியும் கழுகு பாட்டியும் அந்த பொங்கல் திருநாளை ரொம்பவும் சந்தோஷமா கொண்டாடினாங்க. கொண்டாட்டம். ஒரு சமயம் நாம்பூர் காட்டுல தீபாவளி கொண்டாட்டம் ஆரம்பமாகிடுச்சு. காட்டுல எங்க பார்த்தாலும் வண்ண வண்ணமான பட்டாசுகள் வெடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. மீனுக்குருவியோட குழந்தைங்க சாராவும் கொக்குவும் வானத்துல வெடிக்கிற அழகான பட்டாச தங்களோட வீட்டு முன்னாடி உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மீனுக்குருவியோ இரவு நேரத்துக்கான சாப்பாட தான் வீட்டு முன்னாடி உட்கார்ந்தபடியே தயாரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அக்கா, அப்பா இன்னைக்கு கண்டிப்பா பட்டாசு வாங்கிட்டு வருவாரு. நான் எல்லாத்தையுமே வெடிப்பேன். ஆமா தம்பி கொக்கு, அப்பா இன்னைக்கு இனிப்பும் வாங்கிட்டு வருவாரு. நான் விதவிதமான இனிப்புகளை சாப்பிடுவேனே. இனிப்பு எல்லாம் ரொம்ப ருசியா இருக்கும். பசங்களா, வேடிக்கை பார்த்தது போதும், சீக்கிரம் கீழே வாங்க. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, நாம சாப்பிடலாம். அம்மா, அப்பா வந்துடட்டும். அப்பா கூட பட்டாசு வெடிச்சுக்கிட்டு நாங்க அப்புறமா சாப்பிடுறோம். மீனுக்குருவி வீட்டுக்குள்ள போய் எல்லா தட்டுலையும் சாப்பாட்டை எடுத்து வச்சது. அந்த நேரத்துல கோமல் குருவி ஒரு பையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. ஐயா ஜாலி, அக்கா அதோ பாரு அப்பா வராங்க
அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, குழந்தைங்க ரெண்டு பேரும் நீங்க வராம சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சாங்க. மீனு, நான் உன்கிட்ட என்னன்னு சொல்றது? நான் கொண்டு வந்த பையில சரவெடி எதுவும் இல்ல. இது தெரிஞ்சா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்களோ? அப்படின்னு கோமல் குருவி சொல்லிக்கிட்டு இருந்த நேரம் குழந்தை குக்கு தான் அப்பா கொண்டு வந்த பேகை திறந்து பார்த்தான். அதுக்குள்ள சரவெடி எதுவுமே இல்ல, வெறும் பூ மட்டும்தான் இருந்துச்சு. இத பார்த்த குழந்தைங்க ரொம்பவும் ஏமாந்து போயிட்டாங்க. குழந்தை குக்குவோ தான் அப்பா பட்டாசு வாங்கிட்டு வராததுனால ரொம்பவும் சோகமா தான் வீட்டு முன்னாடி அழுதுகிட்டு இருந்தான். அந்த நேரத்துல ராஜு ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா பறந்து வந்தான். டே குக்கு, இங்க பாத்தியா? எங்க அப்பா துப்பாக்கி வாங்கி தந்திருக்காரு. இதுல வெடிச்சா கலர் கலரா புகை வரும்டா. ஆமா, உங்க அப்பா உனக்கு என்ன வாங்கி தந்தாரு? எங்க அப்பா எனக்கு எதுவும் வாங்கி தரல, என்னை ஏமாத்திட்டாரு. இன்னைக்கு பட்டாசு வாங்கிட்டு வருவேன்னு சொல்லிட்டு வெறும் பூவை வாங்கிட்டு வந்திருக்காரு. உங்க அப்பாவால எதையும் வாங்கி தர முடியாது, இது எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு கிண்டலா பேசிக்கிட்டு ராஜு அங்கிருந்து பறந்து போயிட்டான். தம்பி குக்கு, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வீட்டுக்குள்ள வா, அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க. இல்ல, எனக்கு சாப்பாடு எதுவும் வேண்டாம், நான் இன்னைக்கு எதுவும் சாப்பிட மாட்டேன். தன்னோட பையன் ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்த கோமல் குருவி குக்கு கிட்ட இப்படி சொல்லுச்சு. மகனே, இந்த பூவை நாளைக்கு சந்தையில வித்தா நிறைய காசு கிடைக்கும். நாளைக்கு நிச்சயமா நீ கேட்டபடியே நிறைய பட்டாசும் மிட்டாய்களையும் வாங்கிட்டு வரேன். அப்பா, நிஜமாவா? அதுக்காகவா இவ்ளோ பூக்களை கொண்டு வந்தீங்க? ஆமாடா செல்லம், இந்த பூவை எல்லாம் அப்பா உனக்காக தான் ரொம்ப நேரமா தூரமான காட்டுல இருந்து பறிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு கோமல் குருவி குக்குவை சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சது. கொஞ்ச நேரத்திலேயே ரெண்டு குழந்தைங்களும் சாப்பிட்டுட்டு தங்களோட கூட்டுல படுத்து தூங்கிட்டாங்க. மீனு குருவியும் கோமலும் அந்த வண்ண வண்ண பூக்களை அலங்காரத்துக்கு தகுந்தது மாதிரி தொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே மறுநாள் காலை பொழுது வந்துச்சு. அன்னைக்கு தான் காட்டுல தீபாவளி. மீனு குருவியும் கோமல் குருவியும் அந்த வண்ண பூக்களை விற்கிறதுக்காக மார்க்கெட்டை நோக்கி பறந்து போனாங்க. தம்பி குக்கு, நேத்துக்கு நீ எதுக்காக அழுத? பாவம் நம்ம அம்மா அப்பா, நீ கேட்டேங்கிறதுனால அவங்க ராத்திரி முழுவதும் கண்ணு விழிச்சு அந்த வண்ண வண்ண பூக்களை கட்டிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஆனா எனக்கு பட்டாசு வெடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அத தானே நான் அப்பா கிட்ட கேட்டேன். அவங்க கிட்ட காசு இருந்தா கண்டிப்பா நமக்கு வாங்கி தர போறாங்க. இது கூட புரிஞ்சிக்க மாட்டியா நீ? நாம அப்பா அம்மா வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு சின்ன பசங்களும் தங்களோட வீட்டை வண்ண வண்ண பூக்களால அலங்காரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல மீனு குருவியும் கோமல் குருவியும் மார்க்கெட்ல போய் அந்த வண்ண பூக்களை வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஏ காலு, தீபாவளி அதுவுமா உங்களுக்கு என்ன தூக்கம்? சீக்கிரம் எழும்புங்க. இப்படி தூங்கிக்கிட்டே இருந்தா கடையில இனிப்புகள் வாங்க யாராச்சும் வருவாங்களா? நேத்துக்கு ராத்திரி முழுவதும் நம்ம பையன் ராஜு பட்டாசை வெடிச்சு வெடிச்சு என்ன தூங்கவே விடல. அதான் எனக்கு இப்ப தூக்கம் வந்துடுச்சு. போதும் போதும், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருக்கீங்க. சீக்கிரம் இந்த இனிப்புகளை வாங்குறதுக்கு யாராச்சும் வராங்களான்னு பாருங்க அப்படின்னு ரெண்டு காகங்களும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் குழந்தை ராஜு மறுபடியும் அங்க வந்தான். அப்பா, பட்டாசு எல்லாம் தீந்து போயிடுச்சு. எனக்கு இன்னும் பட்டாசு வாங்கி கொடுங்க. டேய் டேய், நேத்துக்கு முழுவதும் உனக்கு அவ்வளோ பட்டாசுகளை வாங்கி தந்திருக்கேன், அதை ஒரு நொடியிலே தீத்துட்டியா? இன்னைக்கு உனக்கு எந்த பட்டாசும் கிடையாது. காலு, குழந்தை கிட்ட போய் இப்படி சொல்றது? ராஜு சொல்லும், நீ போடா வீட்டுக்கு. அம்மா இந்த இனிப்புகளை வித்துட்டு உனக்கு நிறைய பட்டாசுகளை வாங்கிட்டு வரேன். இது எல்லாத்தையுமே மலைகளுக்கு பின்னாடி இருந்த ஒரு தேவதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஓஹோ, காட்டுல தீபாவளி கொண்டாட்டமா? இந்த பறவைகளுக்கு நான் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை ஒரு வயசான பறவையா மாறி மார்க்கெட்டுக்குள்ள வந்தாங்க. நான் ரொம்ப ஏழை. என்னோட பேர பசங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு எந்த பட்டாசும் இல்ல, என்கிட்ட காசும் இல்ல. எனக்கு கொஞ்சம் பட்டாசுகளை வெடிக்க தருவியா? ஐயையே, ஹே வயசான குருவி, தீபாவளி அதுவுமா ஓசில பட்டாசு கேக்குறியா? என்கிட்ட எதுவும் இல்ல, இங்க இருந்து ஓடிடு. உடனே அந்த வயசான பாட்டி காகங்களோட கடைக்கு போனாங்க. காகங்களே, என் பேர பசங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்கிட்ட எந்த காசும் இல்ல. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு
எனக்கு கொஞ்சம் இனிப்பு தருவீங்களா? பாட்டி எங்க கிட்ட எதுவும் இல்ல, போங்க போங்க. காலையில இருந்து எங்களுக்கு எந்த இனிப்பும் இன்னும் வியாபாரம் ஆகல, அதுக்கடையில இலவசமா கேக்குறீங்களா? போங்க போங்க, எங்களால எல்லாம் தர முடியாது, ஓடிடுங்க. அந்த மார்க்கெட்ல இருந்த எந்த பறவைகளும் வயசான பாட்டிக்கு இலவசமா எதையுமே கொடுக்கல. கடைசியா அந்த பாட்டி மீனுவோட கடைக்கு வந்தாங்க. குருவிகளா, என் பேர பசங்க இந்த வண்ண பூக்களால வீட்டை அலங்கரிச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்கிட்ட எந்த காசும் இல்ல, நீங்க எனக்கு கொஞ்சம் வண்ண பூக்களை கொடுப்பீங்களா? அதனால என்ன பாட்டி, தாராளமா கொடுக்குறோம். ஆனா என்கிட்ட காசு இல்லையே, நீங்க இந்த பூவை எனக்கு கொடுத்தா உங்களுக்கு நஷ்டம் வராதா? பரவாயில்ல பாட்டி, இந்த பூவால நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா அதுதான் எங்களுக்கு உண்மையான தீபாவளி. அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி கொஞ்சம் வண்ணப்பூக்களை எடுத்து அந்த வயசான பாட்டிக்கு கொடுத்தாங்க. வயசான பாட்டியும் அதை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா தங்களோட வீட்டுக்கு போனாங்க. அப்படியே காட்டுல சாயந்தர நேரம் வந்துடுச்சு. கோமல் குருவியோட கடையில பாதி அளவு பூக்கள் விற்பனையாகி இருந்துச்சு. மீனு, எப்படியோ பாதி பூவா வித்துட்டோம். இந்த காசு பட்டாசும் இனிப்பும் வாங்குறதுக்கு சரியா இருக்கும். ஆமா கோமல், பசங்க நாம எப்ப வருவோன்னு ஆவலா காத்துக்கிட்டு இருப்பாங்க. நாம இப்பவே போலாம். அப்படின்னு ரெண்டு குருவிகளும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் வேட்டைக்கார கழுகு அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. ஏ குருவிகளா, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற காசுல சரி பாதிய நீங்க எங்களுக்கு கொடுத்தாகணும், இல்ல யாரும் இங்க இருந்து உயிரோட போக மாட்டீங்க. மற்ற கடையில இருந்த எல்லா பறவைகளும் பயந்துகிட்டே கழுகு கேட்டபடியே அவங்க கிட்ட இருந்த காசுல பாதிய கொடுத்துட்டாங்க. ஏ குருவிகளா, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் உங்ககிட்ட இருக்கிற காசை எடுங்க. ஐயா, எங்களுக்கே கொஞ்சம் காசு தான் இன்னைக்கு விற்பனை ஆச்சு. அதை வச்சுதான் நாங்க இன்னைக்கு தீபாவளியை கொண்டாடணும். அதையும் நீங்க கேட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது? இங்க இருக்கிற எல்லாரும் அவங்க காசை ஒரு வார்த்தை சொல்லாம கொடுத்தாங்க. உங்களுக்கு என்ன திமிரு? அப்படின்னு சொன்ன கழுகு கோபத்தோட கோமல் குருவியோட கடையில இருந்த பூவை எல்லாம் கீழே தள்ளி போட்டுச்சு. பிறகு கோமல் கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் பிடுங்கிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ஹே முட்டாள் குருவி, நாங்க எல்லாரும் அமைதியா காசு கொடுக்கும் போதே உனக்கு தெரிய வேண்டாம் அந்த கழுகுங்க ரொம்ப மோசமானவங்கன்னு? இப்ப மொத்த காசும் போச்சா? காலு, அதுங்க கிட்ட என்ன பேச்சு? வாங்க, மீதி இருக்கிற இனிப்புகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போய் தீபாவளியை கொண்டாடுவோம். அப்படின்னு பேசிக்கிட்டு காலுவும் ராணியும் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. கோமல், கவலைப்படாதீங்க. நம்ம பசங்க நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுப்பாங்க. நடந்ததை அவங்க கிட்ட சொன்னா அவங்க கேட்டுப்பாங்க. ஆனா மீனு, பசங்க பாவம், அவங்க நேத்துக்கும் ஏமாந்தாங்க, இன்னைக்கும் ஏமாற போறாங்க. அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு பறவைகளும் ரொம்ப வருத்தத்தோட தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. கோமல் குருவியும் மீனுக்குருவியும் தங்களோட வீட்டுக்கு போய் பார்த்த நேரம் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அம்மா, அப்பா, வந்துட்டீங்களா? பாருங்க, உங்களுக்காக நாங்க வீடு முழுவதும் பூக்களாலையும் விளக்குகளாலையும் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கோம். அப்பா அப்பா, சீக்கிரம் பட்டாசுகளை எல்லாம் எடுங்க, நாம வெடிப்போம். குழந்தைங்க இப்படி கேட்டதுமே கோமல் குருவி என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த வயசான பறவை நிறைய பரிசு பொருட்களோட கோமல் குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. எனக்கு உதவி செய்யறவங்களுக்கு நான் அதிகமா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த மார்க்கெட்லயே நீங்க மட்டும்தான் எனக்கு உதவி செய்தீங்க. எனக்கு உதவி செய்த உங்களுக்கு என்னால முடிஞ்ச சின்ன அன்பளிப்பு. ரொம்ப நன்றி பாட்டி. உங்களால தான் எங்க குழந்தைங்க இன்னைக்கு தீபாவளிய சந்தோஷமா கொண்டாட போறாங்க. மீனுக்குருவி இப்படி சொன்னதுமே ஆந்தி பாட்டி ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து பறந்து போனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க உண்மையான உருவத்துக்கு மாறி மறுபடியும் வானத்துக்கு போயிட்டாங்க. அந்த பாட்டி கொடுத்த பரிசு பொருட்கள்ல நிறைய பட்டாசுகளும் நிறைய இனிப்புகளும் இருந்துச்சு. மீனுக்குருவியோட குடும்பம் அந்த பட்டாசுகளை வெடிச்சு இனிப்பை சாப்பிட்டபடியே அந்த தீபாவளிய ரொம்ப சந்தோஷமா கொண்டாடினாங்க. நண்பர்களே, அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் ஷிகா, அபிநந்தன், அகில், நிவேஷ், ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சியானா, ஹாய் விக்கி, விசு, ஹாய் அபிநயா,
ஹாய் தருண், ஹாய் தியாம், ராஜேஸ்வரன், அனன்யா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். லாவண்யா, கௌஷிகா, சாய்ஸ்ரீ எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் கிருத்தீஷ், ஜெய் கமலி, டிபோரா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் பவன்குமார், ஹாய் கிரில், சினாப், அப்துல் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் டயானா, ஹாய் தில்சந்த், ஸ்ரீனிவாசா, புனிதா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் யாஷ் பாப்பா, ஹாய் சிந்துஜா. நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.